ஓம் சாந்தி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பயத்தை எப்படி போக்குவது, ஓவர் கம் ஃபியர், எஸ்பெஷலி இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனில் நம்ம பயம் எப்படி நீக்குவது, நம்ம எப்படி அமைதியாக இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பயம் வந்தாவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது நம்மளை என்ன பண்ணிடும், நம்மளுடைய கெப்பாசிட்டியை குறைச்சிரும், நம்மளை ஒரு பேரலைஸ் பண்ணிடும், நம்மளை அது ஏமாற்றிடும். அதாவது பயம்ன்றது ஒரு சர்வைவல் இன்ஸ்டண்ட்டாக கூட சம்டைம்ஸ் வரும். ஆனால் பயம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை ஒரு பேனிக் மோடில் கொண்டு போயிடுது. அதனால நம்மளுடைய ஆற்றல்கள் குறைய ஆரம்பிக்குது. ஸோ பயம் என்றாலே நம்மளுடைய மனிதனுடைய ஒரு கிரியேஷன், ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லலாம். இமேஜினேஷன் ஆஃப் த ரியாலிட்டி அண்ட் ஃபியர் இஸ் த கிரியேஷன் ஆஃப் மை வீக் மைண்ட். ஸோ என்னுடைய எண்ணங்கள் தான் பயத்தை கிரியேட் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு புலியை பார்க்குறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் கிரியேட் ஆகுது. ஒரு சர்வைவல், நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சில ஆக்ஷன்ஸ் செய்வோம். ஒரு சிக்னல் கிடைக்குது, அந்த சிக்னலை ஓவராக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை பெருசாகி பூதகரமாகி நம்ம மனசில் அதுக்கு ஒரு பெரிய இமேஜை கொடுத்து அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஸோ எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப்ல தைரியம். ஸோ தைரியம் தான், ஒரு சிக்னல் வருதுன்னா அது நம்ம தைரியமாகவும் எடுத்துக்க முடியும், பயமாகவும் எடுத்துக்க முடியும். சர்வைவல் இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு அவங்க அதை கான்கர் பண்ணுவாங்க. ஆனா பயம்ன்றது அதுலயே அப்படியே அதை பெருசாக்கி நம்ம மைண்ட்ல அது ஒரு பெரிய விஷயமா பயந்துட்டே இருப்பாங்க. ஸோ பல விதமான பயங்கள் இருக்கு. ஆனா நம்ம இமோஷனலான பயம் தான் நம்ம பார்க்க போறோம். அது நம்ம உள்ளுக்குள்ள இருக்க பயத்தை தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி இந்த வைரஸ் ரிலேட்டடா இருக்க பயமும் நம்ம பார்க்க போறோம் இந்த டாக்ல. ஸோ பயம் 3 விஷயங்கள்ல இருக்கும். லைக் நம்ம பாஸ்டால நம்ம பயப்படுறது, பாஸ்ட்டை பார்த்து பயப்படுறது, நடக்கிற இப்ப கரண்ட்ல நடக்கிற விஷயங்களை பார்த்து பயப்படுறது, 3வது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்படுறது. ஸோ இந்த 3 விதமான பயங்கள் நம்ம மனசுல கிரியேட் ஆகும். ஸோ என்ன நடந்ததோ, இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குது, இப்போ நம்ம எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பல எக்ஸாம்லாம் அப்படியே இருந்திருக்கும். நம்ம எதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு தோல்விகள்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா, இல்லை ஏதாவது பார்த்து நம்ம தோல்வி அடைஞ்சிருப்போம், ஏதாவது நெகட்டிவா நடந்ததுன்னா அதை வச்சு நம்மளுக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகும் இப்போ அட்டன் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷன். ஸோ இப்போ இந்த வைரஸ் ரிலேட்டாகவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம கேட்ட விஷயங்கள், நம்மளுடைய அனுபவங்கள், மற்றவங்க சொல்றது இதெல்லாம் கேட்டு ஒரு மெமரி ரெக்கார்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, பாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கும் இதை பத்தி நெகட்டிவான விஷயங்கள், இதை நம்மள பயன்படுத்தும். இன்னொன்று, இப்போ நம்ம கரண்டா நம்ம நியூஸ்ல பாக்குறது, நம்ம வாட்ஸ்அப்ல பாக்குறது, நம்ம சோசியல் மீடியால பாக்குறது, அதெல்லாம் கூட என்ன ஆகும், பிரசன்ட் இப்ப கரண்ட்ல நடக்கிறத வச்சு ஒரு பயம் கிரியேட் ஆகும். 3வது இந்த வைரஸால எனக்கு என்ன நடக்க போகுது ஃபியூச்சர்ல, இல்ல உலகம் என்ன நடக்க போகுது, எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்ற ஒரு பயம் அது கிரியேட் ஆகுது. ஸோ இந்த 3 விதமான பயங்கள் நம்ம மனசுல கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கான்கர் பண்றது, எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அடுத்து பயம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பயம் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்பார்க்கா தான் வரும். அப்புறம் என்ன ஆகும்னா அது பெருசாகுது. ஏன்னா நம்ம ஏன் ஒரு பயம் ஏன் பெருசாகுது அப்படின்னா, நம்ம அடிக்கடி அதை பத்தி யோசிக்கிறோம். அது ஃபியூவல், அதாவது அதுக்கு ஃபியூவல் பண்றோம், அதுக்கு நம்ம எனர்ஜி கொடுக்குறோம். இப்போ பயம்ன்றது ஒரு ஃபீலிங்கு. ஆனா அந்த ஃபீலிங் எப்படி வருதுன்னா ஒரு தாட்டால தான் வருது. நம்ம நிறைய ஒரு விஷயத்த யோசிச்சோம் அப்படின்னா, பயம் கலந்த விஷயங்களை கேட்கறது, யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பயம்ன்ற ஃபீலிங் அதிகமாகுது, பூதகரமாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணங்களை ஃபர்ஸ்ட் நம்ம குறைக்கணும். பயத்தினோட எண்ணங்களை குறைச்சு அதுக்கு மாற்றானது என்ன அப்படின்னா நம்பிக்கை, தைரியம், பாசிட்டிவிட்டி, ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ற ஒரு ஆட்டிடியூடு. நம்ம பிரச்சனையினோட சொரூபமா மாறத்துக்கு பதிலாக சொல்யூஷனுடைய சொரூபமா மாறணும். அது நிவாரண சொரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ பிரச்சனையே நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு இன்னும் பயம் மட்டும் இல்லை, நர்வஸ்னஸ், எல்லா இமோஷன்ஸும், சோகம், டிப்ரெஷனு, நிறைய விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸை பயம் கிரியேட் பண்ணும். ஆன்சைட்டி வர்றது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கவலைப்படுறது, நிறைய இதெல்லாம் பயத்தினுடைய இது நம்ம இது என்ன பண்றோம்னா நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம மைண்ட்ல. நம்ம அப்படியே ஒரு பிளாங்கா, ஒரு ஃபில்டரே இல்லாம என்னெல்லாம் கேட்குறோமோ, என்னெல்லாம் பாக்குறோமோ அது அப்படியே மைண்ட் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டே இருக்கு. இது இதோட மட்டும் நிக்கல, மற்றவங்ககிட்டயும் நம்ம பேசுறோம், இதை பத்தியே தான் நம்ம பேசுறோம். எல்லார்கிட்டையும் நம்ம இந்த விஷயத்தை தான் பேசுறோமே தவிர யார்கிட்டயுமே சொல்யூஷன் கிடையாது. நம்ம என்ன பண்றதில்ல, அந்த சொல்யூஷனை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்ட்ல ஒரு நெகட்டிவ் தாட் வருது, இந்த பயம் வரும்போது நம்ம அதை ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றணும்.
எப்படி மாற்றணும்னா, நம்ம வந்துட்டு நான் வந்து ஒரு அமைதியான ஆத்மா. எனக்கு வந்துட்டு எதுவுமே நடக்காது. எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது. இப்ப இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணுவேன். நான் வந்து தைரியமா இந்த விஷயத்த வந்து ஃபேஸ் பண்ண போறேன். இப்ப இதுக்காக இந்த வைரஸ்க்காக என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அது கவர்ன்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஹெல்த் ரிலேட்டட் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப அதெல்லாம் நம்ம பேச போறதில்ல இந்த டாக்ல. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலான விஷயம் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் என்னெல்லாம் கடைபிடிக்கணுமோ நீங்க கண்டிப்பா கடைபிடிங்க. இப்ப நம்ம இன்டர்னலா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த நான் வந்து பாசிட்டிவா எடுக்கணும். ஸோ இதுல வந்து எல்லாமே லைஃப்ல வந்துட்டு சடனா நடக்குது. எப்படி வேணா நடக்கும். ஓகேவா? பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கும் நம்ம லைஃப்ல. ஸோ நம்ம அதை டீல் பண்ணோம். இதை நான் மட்டும் டீல் பண்ணல. முழு உலகமே டீல் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, இந்த விஷயம் நடந்துருச்சா? ஸோ இட்ஸ் லைக் லெட் மீ பி வித் த ஃப்ளோ. ஸோ இந்த நடக்கிற விஷயம் எப்படி நதி வந்து அந்த பாதையை ஓடிக்கிட்டே இருக்கோ, அதே போல் லெட் மீ பி வித் த ஃப்ளோ. நான் வந்து யோசிச்சு எதுவும் பண்ண தேவையில்ல. எது நடக்குதோ நடந்துட்டு ஆகிட்டே இருக்கட்டும். அது இட் இஸ் மென்ட் டு ஹேப்பன். இது நடக்கணும்னு இருக்கு, நடக்குது. ஸோ இதை நான் அப்படியே ஃப்ளோவோட ஃபாலோ பண்ண போறேன். நான் என்ன பண்ண வேண்டாம், எதுவும் டென்ஷன் ஆகணும் இல்லை வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஸோ லெட் மீ பி வித் த ஃப்ளோ. ரெண்டாவது நம்பிக்கை. ஸோ என் நம்பிக்கையை வந்து நான் என்ன நடந்தாலும் சரி என் நம்பிக்கையை விடக்கூடாது. ஸோ நம்பிக்கையா ஏன் இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு குட்டி கதை சொல்றோம் நம்ம. இதுக்கு ஒரு 4 கேண்டில் இருக்கு ஒரு ரூம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பையன் வந்து டோரை திறக்கிறான். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து அணைஞ்சிருது. அப்புறம் டோரை மூடிடுறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது முறை அந்த டோரை திறக்கிறான். 2வது கேண்டிலும் அணைஞ்சிருது. 3வது வாட்டி திறக்கிறான். 3வது கேண்டிலும் அணைஞ்சிருது. 4வது வாட்டி திறக்கிறான். ஆனா அந்த கேண்டில் வந்து அணையல. அந்த கேண்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பிக்கை. மற்ற 3 கேண்டிலும் வந்து அமைதி, சந்தோஷம், மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் லைஃப்ல இருக்கோ அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் போனா கூட நம்பிக்கை மட்டும் நம்ம லைஃப்ல போகக்கூடாது. ஸோ நம்பிக்கை எடுத்து அந்த கடைசியா அந்த பையன் அந்த கேண்டில் எடுத்து 4வது கேண்டில் எடுத்து மற்ற 3 கேண்டிலையும் அவன் வந்துட்டு ஏத்துறான். ஸோ நம்ம லைஃப்ல நம்மளுடைய ஆத்ம பலம், நம்மளுடைய உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தா எதை இழந்தாலும் நம்மளால திருப்பி என்ன பண்ண முடியும்? அதை மீட்க முடியும். ஆனா ஆத்ம பலத்தை நம்ம இழந்துட்டோம், நம்ம மனசு உடைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா எதையுமே வந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா எல்லாமே வந்துட்டு இட் கேன் பி கிரியேட்டட். ஏன்னா நான் தான் கிரியேட்டர், நான் தான் வந்து எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்குறேன். ஸோ என்னுடைய வீடா இருந்தாலும், என்னோட வேலையா இருந்தாலும், என்னோட குடும்பமா இருந்தாலும், என்னுடைய நான் என்ன வச்சிருக்கணும், வாட் ஆல் ஐ ஓன் இன் மை லைஃப் ஐ கேன் ரீக்ரியேட் அகெயின். முயற்சி பண்ணா கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இது வந்து மெட்டீரியல் பொருட்களுக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்துட்டு நம்பிக்கையா இருக்கணும். நான் என்னோட வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் திங்கிங், பி வித் த ஃப்ளோ, பி வித் த ட்ராமா, பி வித் த ஃப்ளோ ஆஃப் லைஃப் லைக் அ ரிவர். அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம நம்பிக்கையை விடக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, எது போனாலும் எது வந்தாலும் நான் நம்பிக்கையா அதை என்ன பண்ண முடியும்? நம்பிக்கையா இருந்து கிரியேட் பண்ணணும். ஓகே. 3வது தைரியம். எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். இப்போ பயந்து போய் ஒளியறதுனால எந்த இதுவும் கிடைக்க போறதில்ல. இன்னும் நம்மளுக்கு வீக்கா தான் ஆக போறோம். நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ண பவர் டு ஃபேஸ். பவர் டு ஃபேஸ்னா எந்த கஷ்டம் வந்தாலும் சொல்யூஷன் கிரியேட் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணும். கம்ப்ளைண்ட் பண்றதை விட இப்படியே நடக்குது, இப்படியே கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்ல கொஸ்டின் கேட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ கொஸ்டினை கேட்காம சொல்யூஷனை கிரியேட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும் விஷயங்களை. ஓகே. இதுக்கெல்லாம் யாருக்குமே வந்து ஆன்சர் கிடையாது. ஏன் நடக்குது, எப்படி நடக்குதுன்னா அக்செப்ட் இட். இட் இஸ் மென்ட் டு ஹேப்பன், அக்செப்ட் இட். யாரையும் பிளேம் பண்றதுக்கும் இதுதான் லைஃப். நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கேட்காம யாரையும் வந்துட்டு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு குறை சொல்லாம நம்ம வந்து அதை ஏத்துட்டு நம்மளால என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமோ நம்ம சொசைட்டிக்கும், நம்ம லைஃப்க்கும், நம்ம உலகத்துக்கும் நம்ம அதை செய்யணும். ஸோ நம்மளுடைய வேஸ்ட் தாட்ஸை வந்து நம்ம குறைக்கணும். ஏன், எதுக்கு, எப்படி, யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது. எல்லாமே அவங்கவுங்க பெஸ்ட்டாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கலியுகம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கலியுகம்ன்றது ஏஜ் ஆஃப் சாரோ, ஏஜ் ஆஃப் டார்க்னஸ். ஸோ எல்லாமே வரதான் போகுது. இதில் தான் நம்ம வந்து லைட் ஆஃப் நாலேஜ், ஆன்மீக ஞானத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். கடவுளுடைய சக்தியை யூஸ் பண்ணணும். நம்மளுடைய ஆத்ம சக்தியை யூஸ் பண்ணணும். நம்ம நல்ல கர்மங்கள் செய்யணும் இந்த டைம்ல தான். ஓகேவா? இந்த டைம்ல தான் நம்ம அமைதியா இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுக்கு அமைதி, அன்பு ஃபீல் ஆகணும்னா அது கடவுள்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்த விஷயம் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச், அதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கணும். இப்ப வீட்டுல இருக்கிறோம், இப்ப நம்ம வந்து இப்போ எங்கேயும் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுல தான் இருக்கணும், சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லியிருக்காங்க, வீட்டுல இருங்க, வீட்டுல இருந்து வேலை பண்ணுங்க. நம்ம என்ன பண்ண, நம்ம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு என்னுடைய ஃபேமிலியோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா என்னோட வீட்டுல என்னெல்லாம் பெண்டிங் ப்ராஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் நான் செய்யலாம். என்கிட்ட என்ன ஒன்னா உட்காந்து அவங்க மொபைல் போன்லாம் யூஸ் பண்ணாம நான் உட்காந்து என்ன பண்ணலாம், எல்லாருக்கிட்டையும் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேச முடியும்.
இந்த சோஷியல் மீடியாலாம் ரொம்ப யூஸ் பண்ணாம ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நியூஸ் பார்த்தா போதும். அதாவது கண்டினியூஸா அதையே படிச்சுட்டு இருக்கிறது, அதையே பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் அதை பத்தியே பேசிட்டு இருந்தோம்னா நெகட்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த மைண்ட் வந்து இட் இஸ் ஒரு ப்ராசஸர் மாதிரி. கண்டினியூஸா அதுக்கு நீங்க வந்து நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது பாவம் என்ன பண்ணும்? அது வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸை தான் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் குறைக்கணும் இன்ஃபர்மேஷனை. தேவையான நியூஸை மட்டும் கொடுத்தா போதும். ஒரு வாட்டி 2 வாட்டி பாருங்க. மற்றபடி மற்ற விஷயங்களை மைண்டை இன்வால்வ் பண்ணலாம்ல, பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ இதுதான் நம்மளுக்கு டைம். இந்த டைம்ல தான் நம்ம வந்து ஆன்மீகமாவோ இல்லை ரிலீஜியஸாவோ எந்த ஒரு நல்ல விஷயத்திலும் நம்ம இன்வால்வ் ஆகலாம். நிறைய புக்ஸ், நல்ல புக்ஸ், நான் நாவல்ஸ், கதை புக் அதெல்லாம் சொல்லலை, நல்ல புக்ஸ், நல்ல ஸ்கிரிப்சர்ஸ், இல்லை ரிலீஜியஸ் புக்ஸ், இல்லை ஆன்மீக புத்தகங்கள், உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியும், நீங்க என்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்ல நீங்க இன்னும் இன்வால்வ் ஆகுங்க, இன்னும் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல விஷயங்களை வந்துட்டு உள்ள ஏத்துக்கோங்க, பாசிட்டிவ் விஷயங்களை உள்ள எடுத்துட்டு வாங்க, கடவுள்கிட்ட நல்லா கனெக்ட் பண்ணுங்க, நல்லா வந்து கடவுள்கிட்ட பேசுங்க. எந்த கடவுளை நம்பினாலும் சரி, அவங்க கிட்ட வந்துட்டு பில்ட் மோர் க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இப்ப எங்க பிரம்மகுமாரிஸ்ல வந்துட்டு கடவுள் வந்து பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க எந்த ரிலீஜனா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த பகவானை நீங்க வந்து நினைச்சு நீங்க வந்து க்ளோசர் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்னன்னா நம்ம ஆத்ம பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வெளியில போய் தான் கோயிலுக்கு போயோ இல்ல மாஸ்க்கு போயோ சர்ச்சுக்கு போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல உட்காந்தே நம்மளுக்கு என்ன ப்ராக்டிஸ் இருக்கோ, டிவோஷனல் ப்ராக்டிஸோ இல்லை ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸோ, அதை நம்ம வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபையா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. நாளைக்கே எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நம்ம திருப்பி வேலைக்கு போகணும்னா இதை நம்ம யோசிச்சுட்டோம், நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பயந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டோமே, இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம்ல. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்ரிதிங் இஸ் அ பாசிங் கிளவுட். எல்லாமே கடந்து போய் தான் ஆகணும். இதுதான் வந்து வாழ்க்கை நியதி. எல்லாமே அப்படியே பல கோடி வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல 10 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே சிச்சுவேஷன் மாறிதான் ஆகணும். இதுதான் நியமம். ஸோ இந்த வைரஸ்க்கு, இந்த கொரோனா வைரஸ் இதுவும் என்ன ஆகும்னா கண்டிப்பா போகும், கிராஸ் ஆகும். we will leave it to the drama, we will leave to the situation. நம்ம என்ன பண்ணலாம்? மேக் பெஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன், கீப் ஹோப், லைக் தைரியமா இருங்க. இதுவும் கடந்து போகும். நம்ம தைரியமா நம்ம இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு நம்மளால முடியுமோ நம்ம மனசை வந்து நிம்மதியாவும் அமைதியாவும் தைரியமாவும் நம்ம வச்சுக்கணும். மற்றவங்களுக்கும் அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் நம்ம கொடுக்கணும். அனாவசியமா இதை பத்தி நிறைய சாட்டிங் பண்ணி நிறைய நியூஸ் கலெக்ட் பண்ணி அதில் பண்ணானா அது என்ன, இட்ஸ் அ வே ஆஃப் பீஸ்லெஸ்னஸ். நம்ம வந்து இன்னும் அமைதியின்மையை தான் நம்ம என்ன பண்றோம், கொண்டு வரோம், கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றோம். அதை விட கிளாரிட்டியா இருந்து அமைதியா இருந்து இந்த விஷயத்த நம்ம வந்து டீல் பண்ணுவோம். கண்டிப்பா we will be successful in this. நெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, பிரம்மகுமாரிஸ்லயும் இல்லை ஜெனரல் ஆன்மீகத்துல வந்து இது இருக்கு. ஐ எம் அ இம்மார்டல் சோல். நான் வந்து ஒரு அமர் ஆத்மா. என்னோட ஆத்மாக்கு வந்து அழிவு கிடையாது. உடலுக்கு அழிவு இருக்கு, உறவுகளுக்கு அழிவு இருக்கு, எல்லா 5 தத்துவங்கள் ஆன எல்லா பொருட்களுக்கும் அழிவு இருக்கே தவிர ஆத்மா வந்து ஒரு எனர்ஜி, மெட்டபிசிக்கல் எனர்ஜி. அது வந்து அழியவே அழியாது. நான் அமரமான ஆத்மா. If I connect that I am an immortal soul, who am I really அப்படின்னா, நான் ஒரு இம்மார்டல் சோல், என்ன அழிவே இல்லாத ஒரு ஆத்மா, ஒரு அமைதியான ஆத்மா, ஒரு சந்தோஷமான ஆத்மா அப்படின்னு, ஒரு அன்பான ஆத்மான்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, I will have no fear. So where there is truth, there is no fear. Where you are really connected to your being, there is no fear. So ஏன் பயம் வருதுன்னா, fear also comes from attachment and clinginess and identities. ஸோ நம்ம பயம் ஏன் வருதுன்னா, நம்ம அட்டாச் ஆகுறோம், நம்ம கிளிங் ஆகுறோம். இதுதான் என்னுடைய சந்தோஷம், இதுதான் என்னுடைய பேஸ், இதுதான் நான் அப்படின்ற ஒரு அட்டாச் ஆகும் போது, நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு அம்மா, நான் ஒரு இப்படின்னு நம்ம அட்டாச் ஆகும். இது என்னுடைய வீடு, இது என்னுடைய ஜாப், அட்டாச் ஆகுறோம் இல்லையா? அது கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு ட்ரஸ்டி கான்சியஸ்னஸ் ஹேண்டில் பண்ணணும். ஆனா அது நம்ம எப்போ நம்மளுடைய எல்லா இமோஷன்ஸ், எல்லா சந்தோஷம், நம்மளோட ஐடென்டிட்டியே அதுவா வைக்கிறோமோ, அது போகும்போது கண்டிப்பா நம்மளுடைய பேஸ் வந்து ஆடும். ஸோ அதனாலதான் நம்ம பயப்படுறோம். ஏன்னா the fear to lose. ஏன் பயப்படணும்? இது என்ன விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை. நான் எந்த விதத்துல நான் சந்தோஷத்தை எடுக்கிறது, நான் யாரை நம்புறது, யாரை டிபெண்ட். ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் தான். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் என்னன்னா, ஐ ஹாவ் டு லேர்ன் டு லெட் கோ and connect with my true myself, not identify with false identities. அழியக்கூடிய விஷயங்களோட நம்ம வந்து கனெக்ட் பண்றோம் அப்படின்னா, when we attach ourselves to perishable things, we will definitely have fear. இதான் law, இதான் வந்து truth. ஸோ நம்ம வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம்னா, I am an immortal soul. நான் ஒரு ஆத்மா. நான் வந்து வரும்போது இங்க எதுவும் கொண்டு வரல,
போகும்போது எதுவும் கொண்டு போறதில்ல. போகும்போது வெறுமனே என்னோட புண்ணிய கணக்கை மட்டும் தான் நான் கொண்டு போறேன். நம்ம என்ன நல்ல காரியம் செஞ்சோம், நம்ம என்ன ஆத்மால நல்ல குணம் எடுத்துட்டு வந்தோமோ அதுதான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். இதுதான் நியதி. நம்ம ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல் போகும்போது ஆத்மா வந்து எதையுமே கொண்டு போக முடியாது. So this is the eternal truth. When you understand that I am a beautiful soul who's just playing a role in this body, then there is no fear. ஸோ இதுவும் நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து பிரம்மகுமாரில் இது ஒரு சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ஆகுனா யூ டிட்டாச், நம்ம டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி லெட்டிங் கோ ப்ராக்டிஸை வந்து இதை பண்ணுவோம். அடுத்து இன்னொரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா டு யூஸ் த பவர் ஆஃப் காட். வாட் எவர் காட் அகெயின் யூ பிலீவ் இன், இது வந்து காடோடைய பவரை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். லைக் எல்லாத்தையும் வந்து என்னுடையதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ தெர் இஸ் அட்டாச்மெண்ட்றது ஐ அண்ட் மைண்ட், அந்த பற்றுன்றது நான் மற்றும் என்னது. இது ரெண்டுத்தையும் நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா, எல்லாமே கடவுள் எனக்கு கொடுத்தது அப்படின்னு நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு பயம் இருக்காது, கவலை இருக்காது. அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் பகவான் கிட்ட எல்லா பொறுப்பு எல்லா பாரமும் நான் அவர்கிட்ட விட்டுட்டேன். என் குடும்பத்தை பார்த்துக்கிறதும் சரி, எனக்கு வேலை இருக்கிறது, நாளைக்கு என்ன ஆகுமோ எல்லாமே நான் கடவுள்கிட்ட விட்டுட்டேன்னா எவ்ரிதிங் வில் ஃபால் இன் இட்ஸ் ஓன் பிளேஸ். அகெயின் நாட் டு பிளேம் காட் இன் திஸ் ப்ராசஸ். இதுல வந்து நான் உன்னை விட்டேன், என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே, நான் இதை இழந்துட்டேன் அப்படின்னு கிடையாது. நம்ம கர்ம கணக்கும் இதுல இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே பகவான் மேல நம்ம பிளேமும் பண்ண முடியாது. ஸோ கார்மிகா கூட இஸ் ஆல்சோ தேர். பட் வை வி ஆர் யூசிங் த பவர் ஆஃப் காட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கிறதுக்காக டிவைன் ஹெல்ப் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு காட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஆர் சாரோ ஆர் உங்களுடைய கர்மத்துக்கு அவர் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஆக்ஷன். இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ டு யூஸ் காட்ஸ் பவர், காட்ஸ் கம்பேனியன்ஷிப், அவர் மேல நம்ம பாரத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து முடிஞ்சதை செய்யலாம். அண்ட் எவ்ரிதிங் வில் ஃபால் இன் இட்ஸ் பிளேஸ். நெக்ஸ்ட் விஷயம், இப்போ ஒருவேளை இந்த வைரஸால இதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் ஃபார் த வர்ஸ்ட். ஒருவேளை இந்த கொரோனா வைரஸால ஏதாவது எனக்கு இழப்பு வருது, ஏதாவது எனக்கு நடக்குனா கூட ஐ ஷுட் நாட் பி அஃப்ரேட். பேனிக் ஆகக்கூடாது. இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த விஷயத்தையுமே. இட்ஸ் ஓகே, இட்ஸ் மென்ட் டு ஹேப்பன். நம்ம ஏத்துக்கிட்டா அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா கார்மிக் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு டாபிக் நான் பிரம்மகுமாரிஸ்ல இருக்கு, அதை பத்தி இப்ப நம்ம போல வேற வீடியோ இருக்கு கார்மிக் அக்கௌண்ட்ஸ் பத்தி. ஸோ எல்லாமே ஒரு கர்ம கணக்கு தான், ஒரு செட்டில்மெண்ட் தான். இந்த உடலை நான் விடணும் அப்படின்னா கூட அதுவும் ஒரு கர்ம கணக்கு தான். இந்த உடலை விட்டேன் அப்படின்னா இன்னொரு உடல் கிடைக்க தான் போகுது. அப்ப நான் எதுக்கு பயப்படணும்? there's nothing to fear. ஆனா அந்த அட்டாச்மெண்ட், அந்த பயம், fear of letting go, அந்த fear of unknown, என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அந்த ஒரு பயம் தான் நம்மள வந்து இது பண்ணதே தவிர மற்றபடி வந்துட்டு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். nothing will happen. ஆனா அப்படியே நடந்தாலும் அதையும் நான் ஃபேஸ் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, எக்கானமி இஷ்யூஸ் இருக்கு, சோஷியல் இஷ்யூஸ் வரலாம், ஃபைனான்சியல் இஷ்யூஸ், எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், we will face it. கடவுள் என் கூட இருக்காரு, நான் வந்து அவர் கூட சேர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறேன். டிஸ்கஸ் பண்ண எல்லா சொல்யூஷன்ஸையும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். பிளஸ் மெடிடேஷனும் நம்ம பண்ணலாம். டெய்லி ஒரு ½ an hour நம்ம மெடிடேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ராஜயோகா உங்களுக்கு தெரியும்னா நீங்க அதை மெடிடேட் பண்ணுங்க. இல்ல எனி மெடிடேஷன் பிராக்டிஸ் ½ an hour டெய்லி நீங்க பண்ணுங்க. எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நல்லதா வந்து ஆகும் அப்படின்ற ஒரு குட் விஷஸோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.